முடியவே முடியாது, ஒரு காலம் முடியாது. வருஷத்துக்கு ஒரு நாள் இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு ஒரு பிள்ளை. இவன் பிறந்த நாளை கொண்டாட நீங்க ஏன் இப்படி மூக்கால எழுதுறீங்க? வச்சுக்காத பங்கஜம், என் உடம்பு ரொம்பவும் மோசமா இருக்கே. இந்த சமயத்துல கொண்டாட்டம் எல்லாம் தேவையா? என்னைக்குதான் உங்களுக்கு உடம்பு சௌக்கியமா இருந்திருக்குது? உங்களை மோசம் பண்ணிட்டு ஓடி போயிட்டாலே உங்க சம்சார நாகம்மா, அவன் மகன் பிறந்த நாளுன்னா இப்படி எல்லாம் சொல்லுவீங்களே. நீங்க என்கிட்ட வச்சிருக்கிற மதிப்பு எனக்கு இல்ல தெரியும். தம்பி, உண்மைக்கு இது காலம் இல்ல, வா போலாம். இரு பங்கஜம், நான் சொன்னதை தவறா எடுத்துக்கிட்டு உன் மகன் பூபதியுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுல எனக்கு மட்டும் சந்தோஷம் இல்லையா? அந்த சந்தோஷத்துல தான் வேண்டான்னு அருமையா சொன்னீங்களாக்கும். உங்களுக்கு பின்னாடி இந்த ஜமீன பூபதி தானே ஆள போறான். என்ன கருப்பையா? அது ஐயாவுக்கு தெரியாதுங்களா? சரி, பூபதியினுடைய பிறந்த நாளை பெருசா கொண்டாடணும், அவ்வளவுதான். தாராளமாச்சு. பாடி, இப்பவாவது மனசு வந்து உங்க திருவாயால சொன்னீங்களே, அதே போதும். நாங்க வர்றோம். கொஞ்சம் உங்க உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. வர்றப்பா. என்னைக்கு தான் இந்த இருமல் சத்தம் ஓயுமோ? ரொம்ப தொல்லையா போச்சம்மா. கவலைப்படாத தம்பி, கடவுள் கருணை செய்வார். தம்பி எப்ப ஜமீன்தாரா என் கண்ணறையா பார்க்க போறேனா? காலம் நெருங்கிச்சு கருப்பையா. அத்தா, அத்தா. என்ன ராமாமணி? வந்து இன்னைக்கு காலையில என்னமாச்சு? இன்னைக்கு காலையில சீக்கிரம் சொல்லு. நம்ம டாமிக்கு உடம்பே சரியில்லை. டாக்டர் காலமிச்சியா? வந்தாரு, பார்த்தாரு, அஜீரணன்னு சொல்லி மருந்து கொடுத்துட்டு. சாபாஷ். வியாதிகளிலே ரொம்ப உசந்தது இந்த அஜீரணம். அது நம்ம போற பணக்காரங்களுக்கு தான் வருமா? அது இப்ப நம்ம வீட்டு நாய்க்கு கூட வந்துடுச்சு. அது என்ன சாமானிய நாயா? கொடுத்து வச்ச நாய். நல்லா சொன்னீங்க தம்பி. ஆமா, தம்பி கொண்டாட்டத்துக்கெல்லாம் ஏற்பாடு செய்யுங்க. நான் வரட்டுங்களா? கருப்பையா, நாளைக்கு நீ வரும்போது உன் மகனையும் கூட கூப்பிட்டு வா. முத்துத்தானுங்களே? ஆமா ஆமா, கொண்டாட்டம் சொல்ல வேண்டியதான். பள்ளிக்கூடம் பக்கமும் போக மாட்டானுங்களே. நான் வரேங்க. போயிட்டு வா.